வெல்கம் டு ரீத்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பேபி பொட்டேட்டோ ரோஸ்ட்டுங்க. பேபி பொட்டேட்டோ பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. அதுவும் இது மாதிரி கிறிஸ்பாக செஞ்சோம்னா எல்லாருக்குமே பிடிக்கும். இது தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ஒரு சூட்டபிளான ஒரு ரோஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி எதுவுமே நம்ம கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஒரே ஒரு பொடி மட்டும் போதுங்க. அதை அரைச்சிட்டு நம்ம இந்த ரோஸ்ட்டை செஞ்சிடலாங்க. தயிர் சாதத்துக்கு சூட்டபிளான ஒரு ரோஸ்ட்டுங்க இது. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு இது செஞ்சு கொடுக்கலாங்க. வாங்க எப்படி செய்யலான்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான பேபி பொட்டேட்டோஸை எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிடலாம். நல்லா கையை போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. 2 முறை நல்லா கழுவிட்டு நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாங்க. எல்லா உருளைக்கிழங்குகளையும் குக்கரில் போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை விட்டு மூடி வச்சு 2 விசில் வரவரையிலும் இது வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு நார்மல் வாட்டரில் போட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு பிறகு தோலை உரிச்சிடலாம். இது போல் எல்லா உருளைக்கிழங்குகளையும் தோலை உரித்து எடுத்து தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு டூத்பிக்கை எடுத்து இது போல் உருளைக்கிழங்கை எல்லா பக்கங்களையும் குத்தி குத்தி எடுத்துக்கலாம். அப்போ தான் மசாலா உள்ள வெல்லும் நல்லா போய் இறங்கும். இந்த பேபி பொட்டேட்டோவை நம்ம கட் பண்ண போகிறதில்ல, அதனால தான் இது போல் ஹோல்ஸை நம்ம போட்டு வச்சுக்கிறோம். ஒரு மிக்சி ஜாரில் 2 கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை போட்டுக்கிட்டு 6 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுடலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம உருளைக்கிழங்குகளை சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கை சேர்த்து அதோடு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச பொடியையும் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை, பூண்டு, மிளகாய்த்தூள் பொடி இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இந்த பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்ல ரோஸ்ட் ஆகும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே நம்ம வச்சு எடுத்தோம்னா நல்ல மொறுன்னு வருங்க உருளைக்கிழங்கு. ஸோ எல்லாம் ஒன்று சேர பெரட்டி விட்டு நம்ம அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். தேவைப்பட்ட 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேவைப்படலைன்னா தேவையில்லை. அது பைண்ட் ஆகிற அளவுக்கு நம்ம எண்ணெயை விடணும். ஸோ எண்ணெய் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம போட்ட எண்ணெயே போதுமானது. தேவைப்பட்டால் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. ஏன்னா பொட்டுக்கடலை எண்ணெய் உறிஞ்சும் தன்மை கொண்டது. அதனால் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சிட்டோம்னா நல்லா டீப் ரோஸ்ட் ஆகும். அப்பப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை திருப்பி விடுங்க. ஒரு 15 to 20 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டோம்னா நல்ல ஒரு டீப் ரோஸ்ட் ஆகிடும். ஸோ இதுக்கு அடிப்பிடிக்காத ஒரு கடாயோ ஒரு பேனோ வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணணும். உருளைக்கிழங்குல நம்ம டூத்பிக்கில் ஹோல் போட்டதுனால அதனோட மசாலா நல்லா உள்ள வரலும் நல்லா இறங்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ ரோஸ்ட் ஆன உருளைக்கிழங்குகளை நம்ம ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே கொத்தமல்லி இலைகளை தூவி நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. இது எல்லா வகையான சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் இதுக்கு எல்லாத்துக்குமே சூட்டபிளாக இருக்குங்க. நான் இன்றைக்கி தயிர் சாதத்தோடு இதை சர்வ் பண்ணுறேங்க. இந்த உருளைக்கிழங்கை எடுத்து தயிர் சாதத்தோடு எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. அதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.